எக்ஸோபிளானட் வேற்றுலகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேற்றுலகம் சம்பந்தமாக பல விஷயங்கள் நம்ம சேனலில் வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸோபிளானட் சம்பந்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது கெப்லர் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான். இந்த டெலஸ்கோப்பை விண்வெளிக்கு நாசா அனுப்புனதை அவங்க ஒரு புது ஸ்பேஸ் எவல்யூஷனாக சொல்கிறாங்க. 2600க்கும் அதிகமான எக்ஸோ பிளானட்டுகள் கன்ஃபார்ம் செய்யப்பட்டு அதை தாண்டி இன்னும் காத்திருப்பு பட்டியலில் பல எக்ஸோ பிளானட்டுகள் ஆராய்ச்சிகளுக்காக இருந்துகிட்ருக்கு. இப்படிப்பட்ட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை பண்ண இந்த கெப்லர் டெலஸ்கோப்பை நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க விண்வெளிக்கு ஏன் அனுப்பணும்னு முடிவு எடுத்தாங்க. அதை அனுப்புனதுலேருந்து அது என்னென்ன விஷயங்களை செஞ்சிச்சு, ஸ்பேஸில் அது எப்படி வேலை செய்யுது, அதில் இருக்கக்கூடிய கருவிகள் என்ன, இப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா கெப்லர் டெலஸ்கோப்போடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முடியும். ஸோ இன்றைக்கான டெலஸ்கோப் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது கெப்லர் டெலஸ்கோப்பை பற்றி தான். வாங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த டெலஸ்கோப்பை பற்றி முழுமையாக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சியான நாசாவில் இருந்த ஒரு விஞ்ஞானி தான் வில்லியம் போர்கி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி. இந்த சயின்டிஸ்ட் மனசில் ஒரு எண்ணம் தோணுது. இந்த நட்சத்திரங்களை குறுக்க ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அதோடைய பிரைட்னஸில் சின்னதாக ஒரு தடங்கள் ஏற்படும், அதோடைய பிரைட்னஸ் குறையும். அப்படி குறைகிற சமயத்தில் அங்கே கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த முறை டிரான்சிட் மெத்தட் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இந்த முறையை நம்ம பூமியிலேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முழுமையாக கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பூமியோடைய அந்த வளிமண்டலம் அப்படிங்கிற அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை தெளிவாக நம்மளை பார்க்க முடியாத அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதுக்கு பதிலாக ஸ்பேஸில் ஒரு டெலஸ்கோப்பை நிலைநிறுத்தி அது மூலமாக இந்த டிரான்சிட் முறையை பயன்படுத்தி ஒரு கிரகத்தை சுற்றி ஏதாச்சும் ஒரு பருப்பொருள் கிரகம் சுற்றி வருதா அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கன்ஃபார்ம் செய்ய முடியும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை அவரோட மனசில் வர ஆரம்பிக்குது. ஆனால் அந்த டயத்தில் நாசாவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட் நெருக்கடி அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனால் இவர் மனசில் வந்த அந்த யோசனையை ஒரு திட்டமாக செயல்படுத்துறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிறது வந்துச்சு. இதுக்கப்புறம் 2001-2005 காலகட்டத்தில் நாசா அஃபீஷியலாக அவங்களோட 10வது டிஸ்கவரி ப்ரோக்ராம் மிஷின் மூலமாக இந்த திட்டத்தை அஃபீஷியலாக அறிவிக்கிறாங்க. இந்த மிஷினுக்கு ஆரம்பத்திலேயே தி கெப்லர் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் அப்படிங்கிறது வைக்கப்பட்டுச்சு. அது என்ன கெப்லர் அப்படிங்கிற அந்த பேர் கொடுத்துருக்காங்க. இந்த டெலஸ்கோப் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படி தான் சொல்லி போடுறோம். இந்த பேரை எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி விண்வெளி சார்ந்த விஷயங்களுக்கு எப்போதுமே இந்த கடவுள்களுடைய பேரை கிரகங்களுக்கு வைக்கிறதா இருக்கட்டும், பூமியிலிருந்து மனிதனால் அனுப்பப்படக்கூடிய ஒரு பொருளுக்கு மனிதர்களே சிறந்த ஒரு ஆராய்ச்சியிலையோ ஏதாச்சும் ஒரு துறையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பழித்த ஒரு சாதனையாளர்களோட பேரை வைக்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த வகையில் நம்மளுடைய ஜேம்ஸ் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும், ஹபிள் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு விதத்தில் சாதனை பண்ண ஒரு விஞ்ஞானிகளோட பேரை தான் வைக்கப்பட்டிருக்கு. அதை அடிப்படையில் இந்த கெப்லர் டெலஸ்கோப் அப்படிங்கிற இந்த மிஷினுக்கும் அந்த பேர் வர்றதுக்கு காரணம் ஒரு வானியலாளருடைய பேரை வச்சிருக்காங்க. நாசா 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு வானியலாளர் தான் ஜோஹனிசன் கெப்லர் அப்படிங்கிற ஒரு வானியலாளர் இருந்தார். இவர் பிளானட்டரி மோஷன் லாஸை உருவாக்குனவர். இவர் பிளானட்டோடைய அந்த ஆர்பிட், அதுக்கப்புறம் டிரான்சிட் டைமிங்காக இருக்கட்டும், பிளானட்டோடைய அந்த ஆர்பிட் பீரியட், இது எல்லாத்தையுமே மேத்தமெட்டிக்ஸ் மூலமாக விலக்கி சொன்னவரும் இவர் தான். ஸோ அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தான் இந்த கெப்லர் மிஷின் அப்படிங்கிற அந்த பேருக்கு இவருடைய பேரை வைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ கெப்லர் டெலஸ்கோப்புக்கு இந்த மனுஷனுடைய பேரை வச்சிருக்காங்க. அப்போ ஹபிள் டெலஸ்கோப்புக்கும் ஜேம்ஸ் டெலஸ்கோப்புக்கும் யாருடைய பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கல ஆர்வமாக இருந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த டெலஸ்கோப் சீரீஸில் அந்த டெலஸ்கோப்புகளை பற்றிலாம் வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சக்கப்புறம் நிச்சயமாக அந்த வீடியோ பாருங்கள். அது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் யாரோட பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிஷினை அஃபீஷியலாக 2001 நாசா அறிவித்ததுக்கப்புறம் அதற்கான உருவாக்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது வேகமாக கையில் எடுத்தாங்க. 2001 தொடங்கி 2008 வரைக்கும் அந்த பணி அப்படிங்கிறது தொடர்ந்துச்சு. சுமார் 7 ஆண்டுகள் உழைப்புக்கு அப்புறம் நாசாவுடைய விஞ்ஞானிகள் இந்த ஒரு டெலஸ்கோப்பை உருவாக்குனாங்க. இந்த கெப்லர் டெலஸ்கோப்பை டிஸ்கவர் ப்ரோக்ராம் கீழே தான் உருவாக்குனாங்க நாசா. இந்த டிஸ்கவர் ப்ரோக்ராமுடைய நோக்கம் அப்படிங்கிறது குறைந்த செலவில் அதிக விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதா இதோடைய நோக்கம். அந்த வகையில் குறைந்த செலவில் தான் இது உருவாக்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு குறைந்த செலவு அப்படின்னா அன்றைய காலகட்டத்திற்கு இந்த டெலஸ்கோப்பை உருவாக்குறது சுமார் $600 மில்லியன் US டாலர்கள் செலவு செய்யப்பட்டிருக்கு. இந்திய மதிப்புக்கு 4800 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க.
அப்படி உருவாக்கப்பட்ட இந்த கெப்லர் டெலஸ்கோப்போடைய அந்த உயரம் அப்படிங்கிறது 2.7 மீட்டர் உயரமும் 2.4 மீட்டர் டயாமீட்டர் கொண்டதாகவும் இருந்துச்சு. ஸோ ஒரு ஃப்ரிட்ஜோடைய மிகப்பெரிய ஃப்ரிட்ஜோடைய உயரத்துக்கு சமமாக தான் இது இருந்துச்சு. பட் இதோட எடை அப்படிங்கிறது ஏறத்தாழ 1100 கிலோகிராம் வரைக்கும் இதோட எடை இருக்கிற மாதிரி உருவாக்குனாங்க. இதில் இருக்கக்கூடிய கருவிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய கருவிகளாக தான் பார்த்து பொறுத்திருக்காங்க. அதிகமான கருவிகள்லாம் இந்த டெலஸ்கோப்பில் கிடையாது. அதில் மேஜர் கருவியாக எடுத்துக்கிட்டால் ஒரு பிரைமரி மிரர் அப்படிங்கிறது இருக்குது. இது 1.4 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு பிரைமரி மிரர். இந்த மிரரில் அந்த ஸ்பேஸில் இருந்து வரக்கூடிய அந்த லைட்ஸை கலெக்ட் பண்ணி அதை தொடர்ந்து ஃபோக்கஸ் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடிய கருவின்னு எடுத்துக்கிட்டா ஸ்மித் டெலஸ்கோப் டிஸ்க் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா வைல்டு ஃபீல்ட் ஆஃப் வியூவில் கிடைக்கக்கூடிய அந்த படங்களில் இருக்கக்கூடிய அந்த லைட் அப்படிங்கிறது டிஸ்ட்ராய்ட் ஆகாமல் சரியான முறையில் அந்த லைட்டை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி. அடுத்ததா ஸ்டார் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு கருவி இந்த கெப்லர் டெலஸ்கோப்பில் இருக்கு. இது இந்த டெலஸ்கோப் எந்த திசையை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி அதை ஸ்டெபிளைஸாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருவியாக இருக்குது. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் வீல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 4 கருவிகள் இருந்துச்சு. இந்த ரியாக்ஷன் வீல் அப்படிங்கிற இந்த 4 கருவிகளில் 2 வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இந்த ரியாக்ஷன் வீல்ஸோடைய நோக்கம் அப்படிங்கிறது டெலஸ்கோப் ஒரு வருடம் முழுக்க ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி அந்த பாயிண்டை எப்போவுமே அப்சர்வ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான கருவியாக இருக்குது. இறுதியாக இருக்கக்கூடிய கருவி சோலார் பேனல். இந்த சோலார் பேனல் மூலமாக தான் இந்த கெப்லர் டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய மொத்த கருவிகளுக்கும் தேவையான அந்த மின்சாரத்தை சூரிய ஆற்றல் மூலமாக உற்பத்தி செஞ்சு சுமார் 1100 வாட் மின்சாரம் வரைக்கும் உற்பத்தி செஞ்சு அந்த கருவிகளை செயல்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ஸோ நாசா முதல்ல பிளான் பண்ண மாதிரி குறைந்த செலவில் குறைந்த அளவிலான கருவிகளோட அதிக டிஸ்கவர் பண்ணக்கூடிய ஒரு டெலஸ்கோப்பாக தான் இது அவங்க உருவாக்குனாங்க. இதில் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் ஃபோட்டோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கேமரா இருக்குது. இதில் 95 மெகா பிக்சல் சிசிடி கேமரா இருக்குது வித் 42 சிசிடி சென்சாரோட. இது ஸ்டார்ஸோடைய பிரைட்னஸை ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கையும் தொடர்ந்து மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இதுதான் இந்த டெலஸ்கோப்போடைய மொத்த மூளையாக செயல்படுது. இப்படி எல்லா கருவிகளும் பொருத்தப்பட்டு சுமார் 7 ஆண்டுகள் உழைப்புக்கு அப்புறமா ஃபைனலாக இந்த டெலஸ்கோப்பை உருவாக்கி 2009 நாசாவுடைய அந்த ராக்கெட் ஏவுதளம் ஃப்ளோரிடாவில் இருக்குது. அதில் டெல்டா 2 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக ஸ்பேஸுக்கு இந்த ராக்கெட்டு அனுப்பப்படுது. அந்த ராக்கெட்டில் இருந்து அந்த டெலஸ்கோப் அப்படிங்கிறது வெளியே வந்து பூமியோட சுற்றுப்பட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படாமல் சூரியனோட ஆர்பிட்டை பேஸ் பண்ணி அந்த இடத்துல நிலைநிறுத்தப்படுது. இந்த மாதிரி நிலைநிறுத்தப்படுறது மூலமாக பூமியோடைய அந்த லைட் பொல்யூஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரேடியோ நாய்ஸ், அதுக்கப்புறம் ஷேடோ, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இந்த டெலஸ்கோப் டிஸ்கவர் பண்ணுறதுல எந்த ஒரு தடங்களையும் ஏற்படுத்தாது. அப்படிங்கிறதுனால தான் பூமியை சுற்றக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தாமல் சூரியனுடைய ஆர்பிட்டில் அவங்க நிலைநிறுத்தினதுக்கு முக்கிய காரணமாக அமையுது. இந்த டெலஸ்கோப்பை பற்றி நிறைய பேர் நமக்கு இல்லாத ஒரு புரிதல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஸ்பேஸில் நம்ம பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையுமே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா டைரக்ஷன்லையுமே இது வந்து ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான புரிதல் சில பேருக்கு இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா மூலைகளையும் ரிசர்ச் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இவங்க வந்து வடிவமைக்கலை. ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் இது ரிசர்ச் பண்ணுற மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இது கெப்லர் ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற அந்த முறைப்படி தான் இது செயல்படுது. அந்த வகையில் லைரா விண்மீன் தொகுதி, அதுக்கப்புறம் சிக்னஸ் விண்மீன் தொகுதி, இந்த மாதிரியான விண்மீன் தொகுதியில் ஃபோக்கஸ் பண்ணி இது ரிசர்ச் பண்ணி அது மூலமாக தான் இதுவரைக்கும் ஏகப்பட்ட எக்ஸோ பிளானட்டுகள், புதிய நட்சத்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. தொடர்ந்து 24x7 அப்படிங்கிற நேரப்படி அந்த 2 விண்மீன் தொகுதிகளில் மட்டுமே சுமார் 1,50,000 நட்சத்திரங்களை இது கண்டுபிடிச்சிருக்கு. ஸ்பேஸுக்கு போன சில மாதங்களில் தான் அதோடைய டிஸ்கவர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிச்சு. அந்த வகையில் 2010 அந்த டெலஸ்கோப் ஸ்பேஸுக்கு போன மறு வருஷம் 2010 இருந்து கெப்லர் 4b, அதுக்கப்புறம் கெப்லர் 5b, கெப்லர் 6b, கெப்லர் 7b அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் ஜூபிட்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்களை கண்டுபிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2011 அதுக்கடுத்த மறு வருஷம் முதல் முறையாக ஒரு ராக்கி பிளானட்டை அது கண்டுபிடிச்சு கெப்லர் 10b அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட அந்த ராக்கி பிளானட்டை எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்துச்சு. தொடர்ந்து 2013 வரைக்கும் பல எக்ஸோ பிளானட்ஸ்களை இது வந்து டிஸ்கவர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 2013 தான் இந்த கெப்லர் டெலஸ்கோப்புக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துச்சு. 2012 அதுக்கப்புறம் 2013 இந்த 2 டைம்லையும் அந்த டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் வீலில் 4ல் 2 வந்து ஃபெயிலியர் ஆச்சு. இதன் காரணமாக ஒரு இடத்துல பாயிண்ட் ஆஃப் பண்ணி அது ரிசர்ச் பண்ணுற அந்த
ஒரு விஷயம் அப்படிங்கிறது பிரச்சனையாக அமைஞ்சது. பிறகு இதோட கெப்லர் மிஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ 2014-18 காலகட்டத்தில் சயின்டிஸ்டுகளுடைய மனசில் ஒரு யோசனை வருது. இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது, அது சூரியன் மூலமாகவே நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரேடியேஷனுடைய ப்ரெஷரை பயன்படுத்தி இதை நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 ரியாக்ஷன் வீல் செயல்படுது இல்லையா, அதை வச்சும் இந்த ப்ரெஷரை பயன்படுத்தியும் இந்த டெலஸ்கோப்பை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க. அது அவங்க நினச்ச மாதிரியே அது சக்ஸஸாகவும் அமைஞ்சது. இதுதான் கெப்லர் 2 மிஷினுடைய தொடக்கமாகவும் இந்த கெப்லர் மிஷன் அப்படிங்கிறது புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்குச்சு. அதாவது இந்த டெலஸ்கோப்பை அவங்க முத ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கான பிரதான நோக்கமாக இருந்தது பூமி மாதிரி எர்த் லைக் பிளானட்ஸ்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முக்கிய நோக்கமாக வச்சு அனுப்புனாங்க. ஆனால் இந்த கெப்லர் 2 மிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு மிஷன் செயல்படுத்தப்பட்டதிலிருந்து இந்த டெலஸ்கோப் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய புதிய கேலக்சிகள், புதிய நட்சத்திரங்கள், சூப்பர் நோவா இது சம்பந்தமான விஷயங்களையும் டிஸ்கவர் பண்ணி டேட்டாஸாக பூமிக்கு அனுப்பிச்சுது. ஸோ அவங்க இதுவரைக்கும் அவங்க எர்த் லைக் பிளானட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் அனுப்பப்பட்ட அந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்களையும் கண்டுபிடிச்சு பூமிக்கு அனுப்புனதுனால இந்த கெப்லர் 2 மிஷன் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது வரலாற்றில் இன்னைக்கும். கூடவே 500க்கும் அதிகமான நியூ பிளானட்ஸ்களையும் கண்டுபிடிச்சது கெப்லர் டெலஸ்கோப். இது மூலமாக கெப்லர் டெலஸ்கோப் ஒரு எக்ஸோ பிளானட் சம்பந்தமாக ரிசர்ச் பண்ணுற ஒரு டெலஸ்கோப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஒரு யூனிவர்சல் சயின்ஸ் அப்சர்வேட்டரியாக மாறிச்சு. இறுதியாக 2018 அதில் இருக்கக்கூடிய ஃபியூல் அப்படிங்கிறது முழுமையாக முடிவடைஞ்சு அது ஓய்வுக்கு போனதாக அஃபீஷியலாக நாசா அறிவிச்சாங்க. இந்த 2018 இடைப்பட்ட காலத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட ரொம்ப பாப்புலரான எக்ஸோ பிளானட்டுகளை கண்டுபிடிச்ச ஒரு டெலஸ்கோப்பாகவும் இது மாறிச்சு. அந்த வகையில் இது கண்டுபிடிச்ச மிக முக்கியமான எக்ஸோ பிளானட்டுகளை எடுத்துக்கிட்டா டிராபிஸ்ட் 1 அப்படிங்கிற அந்த எக்ஸோ பிளானட்டாக இருக்கட்டும், பிராஸ்மா சென்சாரி பி அப்படிங்கிற அந்த எக்ஸோ பிளானட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கெப்லர் 452b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸோ பிளானட்டுகள்லாம் தாண்டி டோட்டலாக 2662 கன்ஃபார்ம்டு எக்ஸோ பிளானட்டுகளும் ஆயிரக்கணக்கான கேண்டிடேட் பிளானட்டுகளை கண்டுபிடிச்சிருக்கு. முதலையா ஒரு எர்த் லைக் ஹேபிடபிள் ஜோன் பிளானட்டை கண்டுபிடிச்சதும் இந்த கெப்லர் டெலஸ்கோப் தான். இந்த டெலஸ்கோப் மட்டும் இல்லைனா இன்னைக்கு இத்தனை எக்ஸோ பிளானட்டுகள் நம்மளை சுற்றி இருக்கு அப்படிங்கிற விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கும். ஸோ விண்வெளியில் இந்த ஒரு டெலஸ்கோப் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஸோ அதோடைய சாதனை இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. பல ரிசர்ச்சுகளை பண்ணுறதுக்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டு இருக்கு. நம்ம சேனலில் கூட ஏகப்பட்ட கெப்லர் டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச டிஸ்கவர் பிளானட்ஸ்களை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய எக்ஸோ பிளானட்டுகள் அது சம்பந்தமாக கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்க லைக் மேலே தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும். மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த டெலஸ்கோப் சீரிஸில் அடுத்து எந்த டெலஸ்கோப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர் எந்த டெலஸ்கோப்பை பற்றி கேட்குங்களோ அந்த டெலஸ்கோப்பை பற்றி கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனலில் படக்கூடிய ஒவ்வொரு எபிசோடும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு எபிசோடையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.